ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வெயில் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பசங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பர் இருக்கும். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பர் வந்து அவங்களுக்கு 2 வருஷமும் இருக்கும். ஸோ 2 வருஷமும் படிக்கிற இங்கிலீஷ் பசங்களுக்காண்டி தான் இந்த கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 75 மார்க்ஸ்க்கு எழுத வேண்டியிருக்கும். 75 மார்க்ஸில் உங்களுக்கு செக்ஷன் ஏ, செக்ஷன் பி அண்ட் செக்ஷன் சி 3 செக்ஷன் இருக்குது. ஸோ 3 செக்ஷன்லையும் மார்க்ஸ் அலாட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஏ செக்ஷனில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 கிராமர் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ செக்ஷன் ஏல 15 கிராமர் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ 15 into 1 15 மார்க்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஏல வந்து உங்களுக்கு இருந்துடும். ஸோ 15 மார்க் உங்களுக்கு செக்ஷன் ஏல கிடைச்சிரும். ஸோ தென் பார்த்தீங்கன்னா செக்ஷன் பியில் வந்து உங்களுக்கு 4 5 மார்க் கொஸ்டின்ஸ் எழுதணும். ஸோ அது வந்து உங்களுக்கு லெசன்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஸோ செக்ஷன் ஏல வந்து உங்களுக்கு கிராமர் கொஷின்ஸ் இருக்கும். செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டி லெசன்ஸில் இருந்து கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து 4 into 5 20 மார்க்ஸ். 20 மார்க்ஸ்க்கு நீங்கள் எழுதணும். 4 5 மார்க் கொஷின்ஸ் நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ் இருக்குது. எப்படின்னா ஏஆர்பி இருக்கும். ஸோ செகண்ட் கொஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஆர்பி இருக்கும். தேர்ட் கொஷின் எடுத்திங்கன்னா ஏஆர்பி இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது. ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஸோ அதே மாதிரி செக்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 கொஷின்ஸ் எழுதிருக்கு. 4 என்ன கொஷின் 10 மார்க் கொஷின்ஸ் எழுத வேண்டியிருக்கும். ஸோ அதுலேயும் உங்களுக்கு சாய்ஸ் இருக்கும். ஐதர் ஆர் சாய்ஸ் இருக்கும். ஸோ ஏஆர்பி அந்த சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எப்படி எழுதணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கிராமர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 15 டைப்ஸ் ஆஃப் கிராமர் இருக்கும். ஸோ 15 டைப்ஸ் ஆஃப் கிராமரில் உங்களுக்கு 15க்கு 15 மார்க் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது போக ஒரு 15 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ். ஸோ கிராமர் அப்படிங்கிறது ஒரே ஒரு மார்க். நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக படித்து வச்சுருந்தீங்கன்னா சொல்லிட்டு ஈஸியாக உங்களுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து கிராமர் செக்ஷன் அதிலே முடிஞ்சிடும். ஸோ நமக்கு செக்ஷன் பியில் வந்து நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 5 மார்க் கொஷின்ஸ் எழுதணும் இல்லையா. ஸோ 4 5 மார்க் கொஷினில் உங்களுக்கு ஐதர் ஆர் சாய்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் கொஷினில் உங்களுக்கு என்ன லெசன்லேருந்துலாம் கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன்லேருந்தும் தேர்ட் லெசன்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி தான் எழுதணும். ஸோ உங்களுக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா ஹவு டு த ரெஃப்யூஜிஸ் அடாப்ட் டு தேர் நியூ லைஃப் இன் அன் அன்னோன் லேண்ட். ஸோ இது ஒரு கொஷின். இது அல்லது இன்னொரு கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா வாட் ஹேப்பன் டு தி ஹேண்ட்ஸம் யங் மேன் இன் தி லேடி ஆர் த டைகர். ஸோ இந்த 2 கொஷின் தான் உங்களுக்கு 5 மார்க் கொஷினில் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி போன வீடியோ நம்ம பார்த்துருப்பீங்க. ஸோ அது என்ன சொல்லியிருந்தேன்னா ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட் 3 லெசன்ஸ் படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ இதுவே புவர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஃபஸ்ட் 2 லெசன்ஸ் படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இன்கேஸ் நீங்கள் 2 பேருமே ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் 2 லெசன் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட் ரெஃப்யூஜி லெசன்லேருந்து இந்த கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதிருவீங்க. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ் படிச்சிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் 3 லெசன்ஸ் படிச்சிருந்தீங்க 2 கொஷினுமே உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் ஒன்று தான் எழுதணும். ஸோ அதுதான் அந்த பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கொஷின் ஆன்சர் எழுதுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போய்ட்ரிலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ போய்ட்ரிலேயும் உங்களுக்கு 2 கொஷின்ஸ் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு போயம் சூஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஏ கொஷின் என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ வாட் இஸ் த சாலிட்டரி ரீப்பர் சிங் அபவுட். ஸோ சாலிட்டரி ரீப்பர்லேருந்து ஃபஸ்ட் போயம்லேருந்து உங்களுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் கொஷின் அதிலே என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் தி வெஸ்ட் விண்ட் அப்பான் தி எர்த். ஸோ உங்களுக்கு 4வது போயத்துலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் ஸோ ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ் படிச்சிருந்தாலும் எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 போயம்ஸ் படிச்சிருந்தா கூட ஈஸியாக எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட் போயத்துலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ சில சமயங்களில் டிஃபர் ஆகலாம். ஆனால் இந்த பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு 4th வந்து இப்போ வந்து ஷார்ட் ஸ்டோரிலேருந்து 2 கொஷின்ஸ் ஏ ஆர் பி அதில் நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணி எழுதணும் 5 மார்க்கு. ஸோ என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹவு டிட் த போஸ்ட் மாஸ்டர் பிகம் ஃப்ரெண்ட்லி வித் ரட்டன். ஸோ இது எத்தனாவது லெசன் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன் த போஸ்ட் மாஸ்டர் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இன்னொரு கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் தி அப்பியரன்ஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ் வென் வாட்சன் விசிட்டட் ஹிம். ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க த அட்வென்ச்சர் ஆஃப் த டைங் டிடெக்டிவ் 4th ஷார்ட் ஸ்டோரி. ஸோ 2வது ஷார்ட் ஸ்டோரி 4th ஷார்ட் ஸ்டோரி. நான் வந்து 2 ஷார்ட் ஸ்டோரி ஃபஸ்ட் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் நீங்கள் போஸ்ட் மாஸ்டர் எழுதிடலாம். 3 படிச்சிருந்தா கூட போஸ்ட் மாஸ்டர் ஈஸியாக எழுதலாம். ஸோ எல்லாமே படித்தவங்க வந்து 4th கூட நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே தான் இருக்கும். ஸோ கடைசி நமக்கு எனக்கு இருக்கிறது வந்து 1 ஆக்ட் பிளேஸ். 1 ஆக்ட் பிளேலேருந்து 5 மார்க் எப்படி எழுதிருக்கான்னு பாருங்கள். ஸோ ஏ ஆர் பி நம்ம சூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஏயில் என்ன கொஸ்டின் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹவு டிட் த கான்ஸ்பிரேட்டர்ஸ் பிளான் டு மர்டர் பிரின்ஸ் டிமிட்ரி. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன லெசன் புரியும். ஸோ இப்போ என்ன லெசன் கண்டுபிடிக்க பார்க்கலாம், த டெத் ட்ராப். ஸோ டெத் ட்ராப்லேருந்து உங்களுக்கு ஃபஸ்ட் கொஷின் கேட்டிருக்காங்க. தென் ஒய் டிட் த குக் அண்ட் த ஸ்டூவர்ட் இன் த ஷெரீஃப்ஸ் கிச்சன் குவாரல். ஸோ உங்களுக்கு 3rd 1 ஆக்ட் பிளேலேருந்து உங்களுக்கு அந்த கொஷின் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு 2 1 ஆக்ட் பிளேஸ் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு 3 1 ஆக்ட் பிளேஸ் படிச்சிருந்தா கூட நீங்கள் வந்து இந்த செகண்ட் கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி நீங்கள் கரெக்டாக ஸோ 5 மார்க் கொஷின் இல்லையா. ஸோ 5 மார்க் கொஷினுக்கு நமக்கு வந்து இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் புவர் ஸ்டூடெண்ட்ஸ் தென் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ 5 மார்க் கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இந்த 5 மார்க் கொஷின் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்குக்கு ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியும் உங்களுக்கு ஒரு ஷார்ட் கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா. அந்த ஷார்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு இன்கேஸ் கைட் மெட்டீரியல் இருந்தால் கைட் பாருங்கள். இல்லாட்டி உங்களுக்கு கிளாஸ்லேயே கைட் மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ அந்த மெட்டீரியலை ஃபாலோ
ஃபாலோ பண்ணி நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு புவர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த 2 லெசன்ஸ் படிக்கிறீங்க இல்லையா, அந்தந்த லெசன்ஸில் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஷினை தரவாக நீங்கள் படித்து வச்சு 5 மார்க் கொஷின்ஸை படித்து வச்ச மட்டும் போதாது, அதை நீங்கள் எழுதியும் பார்க்கணும். ஸோ ப்ராப்பராக ஒரு கொஷினுக்கு இதுதான் ஆன்சர் எழுத போகிறோம் நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு லைன், ஸோ அந்த லெசனை பற்றி ஒரு லைன் சொல்லிக்கோங்க. தென் அந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இன்கேஸ் why did the cook and the steward in the sheriff's kitchen quarrel அப்படின்னா, ஸோ sheriff's kitchen அப்படின்னா என்ன ப்ளே, யார் எழுதியிருக்காங்க? the sheriff's kitchen is the one act play written by யாருன்னு போட்டுக்கோங்க. sheriff's kitchen யார் எழுதியிருக்கா, ரொனால்ட் கவ் எழுதியிருக்காரு. ஸோ அதை எழுதிட்டு ஸோ டிரெக்டாக ஆன்சருக்குள்ளே போங்க. எதனால குக்கும் ஸ்டூவர்டும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லைனில் நீங்கள் ஒரு 5 மார்க் கொஷனுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவோம். ஸோ 5 மார்க்னா ஒரு பேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3/4 பேஜ் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப முடியல கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு 1/2 பேஜ் எழுதுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு மார்க்ஸ் நிறைய கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் சின்னதாக இருந்தால் கொஞ்சம் கேப் விட நல்ல நீட்டாக எழுத பாருங்கள். ப்ரெசன்டேஷன் தான் ரொம்பவே முக்கியம். ஓகேவா? ஸோ தென் நீங்கள் பண்ணக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து புவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி ஒரு ஆவரேஜாக படிக்கிறவங்க அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் எழுதி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு நல்லா படிக்கிற பசங்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொஷின் ஆன்சர் உங்களுக்கு நீங்களாகவே ஓனாக எழுத முடியும். சார் எனக்கு கதை தெரியும், நான் கதையை புரிஞ்சு நான் என்னோட லாங்குவேஜில் எழுதிப்பேன் அப்படின்னா கூட நீங்களும் ஒரே ஒன்று விஷயம் ஃபாலோ பண்ணும், அந்த இன்ட்ரோடக்ஷன். ஸோ இந்த லெசனை பற்றி ஒரு சின்னதாக ஒரு லைன் சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓனாக என்னால் எழுத முடியும் அப்படின்னா நீங்களே உங்களோட ஓன் வேர்ட்ஸில் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ப்ராப்பராக எழுதுங்க. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு 5 மார்க்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய பேட்டர்ன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 10 மார்க்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலும் ஸோ 10 மார்க்ஸும் அதே பேட்டர்ன் தான். ஸோ உங்களுக்கு எத்தனை 4 10 மார்க் எழுதணும், 4 5 மார்க் எழுதாது பார்த்தாச்சு. 4 10 மார்க்கும் ஸோ உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிவிஷன்லேருந்தும் இருக்கும். ப்ரோஸில், போயமில், தென் ஷார்ட் ஸ்டோரியில், தென் உங்களுக்கு ஒன் ஆக்ட் பிளேஸ். ஸோ அதே மாதிரி தான் அதே பேட்டர்ன் தான் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணி எழுதணும். ஐதர் ஆர் சாய்ஸ் இருக்கும், அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 10 மார்க் என்ன கேட்டிருக்காங்க, கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் தி லயன் எஸ்கேப்பிங். ஸோ லயன் எஸ்கேப்பிங்னா இந்த செகண்ட் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ த லயன் அண்ட் த லேம்ப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லெசன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ தென் செகண்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே சாய்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன சாய்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹவு டிட் கல்பனா சாவ்லா ரியலைஸ் ஹர் ட்ரீம்ஸ். ஸோ அது வந்து 4th லெசன்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து புவர் ஸ்டூடெண்ட்க்கும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் படிக்க சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு 3 அண்ட் ஃபஸ்ட்டு 2. ஸோ அவங்க வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செகண்ட் லெசன்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். தென் உங்களுக்கு போயம்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சாய்ஸ் இருக்கும், ஏஆர்பி. ஸோ ஏ கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைட் அன் எஸ்ஸே ஆன் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி கிஃப்ட் ஆஃபர்ட் டு த லேடி. ஸோ கிஃப்ட் போயத்துலேருந்து செகண்ட் போயத்துலேருந்து உங்களுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. தென் அதுக்கு சாய்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் த மேல் அண்ட் ஃபீமேல் லவ்வர்ஸ் இன் ஓ வாட் இஸ் தட் சாங். ஸோ உங்களுக்கு தேர்ட் போயத்துலேருந்து கொடுத்துருக்காங்க, செகண்ட் அண்ட் தேர்ட் போயம். ஸோ நீங்களும் இதில் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ செகண்ட் போயம் படிச்சிருந்தாலும் தேர்ட் போயம் படிச்சிருந்தாலும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஷார்ட் ஸ்டோரி என்ன கேட்டிருக்காங்கன்னா, bring out the irony in the fortune teller. ஸோ அது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷார்ட் ஸ்டோரிலேருந்து கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. தென் அதுக்கு சாய்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, narrate the story of the model millionaire. ஸோ தேர்ட் ஷார்ட் ஸ்டோரி. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சிருந்தாலும் தேர்ட் படிச்சிருந்தாலும் ஈஸியாக அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். தென் உங்களுக்கு ஒன் ஆக்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா, justify the title the dear departed. ஸோ அது வந்து உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஒன் ஆக்ட் பிளேயாக இருக்குது. தென் உங்களுக்கு சாய்ஸ் வந்து அதுக்கு வாட் இஸ் த பார்ட் பிளேட் பை சிப்புச்சின் இன் தி ஆனிவர்சரி. ஸோ அது வந்து லாஸ்ட் ஒன் ஆக்ட் பிளே. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 2 படிச்சிருந்தாங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 படிச்சிருந்தாலும் ஈஸியாக எழுதலாம். தென் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருந்தாலும் ஈஸியாக எழுதலாம். ஸோ இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். அது மாதிரி 10 மார்க் கொஷனும் ரொம்பவே எஸ்ஏ இல்லையா. ஸோ ஒரு எஸ்ஏங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எஸ்ஏயில் நீங்கள் ஜென்ரலாக சும்மா கொஷனுக்கு ஆன்சர் எழுதுற மாதிரி எழுதக்கூடாது. ப்ராப்பராக பிளான் பண்ணி ஒரு எஸ்ஏனா இப்படி தான் இருக்கணும். ஸோ நான் பிளான் பண்ணி சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த லெசன் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க, இந்த கொஷின் தான் நீங்கள் எழுத போகிறீங்கன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த லெசன்லேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் ஒரே ஒரு எஸ்ஏ பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு எஸ்ஏ நீங்கள் ப்ராப்பராக எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு ப்ராப்பராக இன்ட்ரொடக்ஷன், கன்க்ளூஷன், அப்புறம் உள்ளே வந்து சப்ஹெட்டிங்ஸ்லாம் ப்ராப்பராக கொடுத்து வச்சுக்கோங்க. ஒரு எஸ்ஏயை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இன்கேஸ் உங்கள் கிளாஸில் உங்கள் ஸ்டாஃப்ஸ் கொடுத்துருந்தா கூட அதே ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லை, நான் நல்லா படிக்கிற பையன் சார், நான் வந்து நல்லா படிக்கிற பொண்ணு சார், நானே ஓனாக எழுதுவேன், நானே ஒரு எஸ்ஏ ப்ரிப்பேர் பண்ணி படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு த ரெஃப்யூஜின்னு இருக்குதா. ஸோ ரெஃப்யூஜி அப்படிங்கிற அந்த டைட்டில் நீங்கள் நெட்டில் டைப் பண்ணுங்கள். நெட்டில் டைப் பண்ணிவிட்டு அந்த ஆத்தர் பேர் அடிங்க. ஸோ உங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து நெட்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒரு இன்ட்ரொடக்ஷனாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரைட்டரை பற்றி நீங்கள் சொல்லணும், அந்த லெசனை பற்றி நீங்கள் சொல்லணும், அது இன்ட்ரொடக்ஷன் எழுதிக்கோங்க. அது போக உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்கும். அதை நீங்களே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி எடிட் பண்ணி நீங்களே எழுதலாம். அது ஒரு பேட்டர்ன். அப்படி இல்லை அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் கன்க்ளூஷன் மட்டும் நீங்களே
ஒரு ஒரு புக்கை பார்த்தோ இல்லது ஒரு நெட்டில் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போயோ அதை பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அது மட்டும் கண்டிப்பாக நீங்கள் எழுதி தான் வச்சு படிங்க. ஓனாக எழுதவே எழுதாதீங்க. ப்ராப்பராக நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் எழுதி வச்சு படித்து வச்சுக்கோங்க. தென் நானே ஓனாக எழுத முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் மட்டும் படித்து வச்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே நீங்கள் எஸ்சிக்கு ஆன்சர் எழுதுறீங்களா அதில் நீங்கள் ஓனாக எழுதுங்க. ஏன்னா இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் போய் யோசிச்சுட்டு எழுதுறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பிளான் பண்ணி இதுதான் எழுத போகிறோம் ஞாபகம் வச்சு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் உங்களுக்கு இருக்காது. எப்போதுமே நம்மளுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படிங்கிறது ரொம்பவே எக்ஸாம்பிளாக நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பேட்டர்னை ஃபாலோ பண்ணீங்க. ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம இதுதான் எழுத போகிறோம்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிளே இருக்காது. அந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாமில் ஆன்சர் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எஸ்ஏ அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இது எத்தனை மார்க்கு 10 மார்க்ஸ்க்கு 200 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 200 வேர்ட்ஸ் அப்படின்னா 2 பேஜ் மேக்ஸிமம். அப்படி இல்லை அப்படின்னா 2.5 பேஜ் கூட எங்களை எழுத முடியும். அப்படின்னா கண்டிப்பாக 2 பேஜஸ்க்கு மேலேயும் எழுதலாம். ஏன்னா உங்களுக்கு ரூல் ஷீட் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் நீங்கள் எப்படி எழுத முடியுமோ அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக எழுத பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் 10 மார்க் உள்ள பேட்டர்ன். ஸோ நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமர் பார்த்துருக்கோம். கிராமர் 15 மார்க்ஸ் செக்ஷன் ஏல இருக்குது. தென் வந்து உங்களுக்கு 5 மார்க் எழுதணும் செக்ஷன் பியில். ஸோ அது வந்து உங்களுக்கு 20 மார்க்ஸ். தென் வந்து உங்களுக்கு 10 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் சியில் வந்து உங்களுக்கு 10 மார்க்ஸ் எழுதணும். ஸோ அது வந்து உங்களுக்கு 40 மார்க்ஸ் ஆச்சு. இப்போ டோட்டலி நமக்கு 75 மார்க்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி ஒரு கால்குலேஷன் வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு கிராமரில் எப்படியோ உங்களுக்கு 10 கொஷின்ஸ் கரெக்டாக ஆயிடுச்சு. ஸோ 15ல் உங்களுக்கு 10 தான் கரெக்டாக இருந்துச்சு. இன்கேஸ் ஏதாவது தப்பாக எழுதிருக்கலாம், நல்லா படிச்சனாலும் தப்பாக எழுதுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு 10. அதே மாதிரி உங்களுக்கு 5 மார்க் கொஷினில் 20 மார்க்ஸ் இருக்குல்ல, அதில் உங்களுக்கு எப்படியும் அவங்க வந்து ஃபுல் மார்க் போடுற மாதிரி நமக்கு ஐடியா இருக்காது. ஏன்னா கண்டிப்பாக கம்மியாக தான் மார்க் போடுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு 10 மார்க் 20ல் நமக்கு 10 வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு 10 + 10 20 ஆயிடுச்சா. ஸோ இவங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு நீங்கள் 4 10 மார்க் எழுதுறீங்க. ஸோ 4 10 மார்க்குக்கு நம்ம எவ்வளோ மார்க் போட்டுக்கலாம். ஸோ ஒரு 5 5 5 3க்கு 5 5 போட்டிருக்காங்க. 4க்கும் 5 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு 4 × 5 20 மார்க்ஸ் வந்துடும். ஸோ 10 10 + 20 எவ்வளோ ஆச்சு? 10 10 20 தென் 20 40 மார்க்ஸ் ஆச்சு. ஸோ 75க்கு நீங்கள் 40 எடுக்கிறீங்க. இந்த பேட்டர்ன் யாருக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புவர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு கிராமரில் கண்டிப்பாக நீங்கள் 10 மார்க்ஸ் எடுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் 20 மார்க்கில் 10 மார்க் கண்டிப்பாக 5 மார்க்கில் நீங்கள் 5 மார்க் 20 மார்க்ஸ்க்கு இருக்குது. ஸோ அதில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 10 மார்க் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஓகே, அதே மாதிரி 10 மார்க்கில் நீங்கள் கண்டிப்பாக 40 மார்க்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் பாதி 20 மார்க்ஸ் கண்டிப்பாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 மார்க்ஸ் உங்கள் கையில் இருக்குது. இந்த பேட்டர்ன் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷில் பாஸ் ஆகலாம். ஸோ இது வந்து புவர் ஸ்டூடெண்ட்க்கு. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் இதோட மார்க் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கிராமரில் நீங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட கிராமர் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா 15 கண்டிப்பாக அடிக்கலாம். தென் உங்களுக்கு 5 மார்க்லேயும் நீங்கள் நிறைய மார்க் எடுக்கலாம் அதை விட. ஸோ அதே மாதிரி 10 மார்க்லேயும் நீங்கள் நல்லா கான்சென்ட் பண்ணி நல்லா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி எழுதினீங்களாலும் அதை விட அதிகமாக மார்க்கலாம். ஸோ தென் நல்லா படிக்கிற பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டாக ப்ராப்பராக எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் 75க்கு மேக்ஸிமம் 60 எடுக்கலாம். ஸோ அதுதான் ஒரு குவாலிட்டி. ஸோ அந்த குவாலிட்டியை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். நல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போங்க. சும்மா ஏனோ தானோன்னு போகாதீங்க. ஸோ எப்போ நீங்கள் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் டெடிகேட்டிவாக பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அதுக்கான எஃபர்ட்டுக்கு நீங்கள் கொடுத்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு நல்லா படிங்க. இங்கிலீஷில் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு என்னுடைய விஷஸ். See you in the next video. Until then, it's Vail saying bye.